இதுக்கு முன்னாடி ஸ்கேன் பார்த்தீங்களா? பார்த்தேன் டாக்டர். 3rd மந்த் ஒரு ஸ்கேன் பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த்து கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஸ்கேன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்டி ஸ்கேன், அனாமலை ஸ்கேன், இந்த மாதிரி 4th மந்த் 5th மந்த்துக்கான ஸ்கேன் நீங்கள் என்ன பார்க்கலையா? பார்க்கல டாக்டர். வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் வர முடியல. அந்த விஷயத்தில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களாம்மா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஆனால் சொல்லுங்கள் டாக்டர், எதுவாக இருந்தாலும். என்ன இந்த வீக்கில் ஸ்கேனுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி தான் வரலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஈவினிங் வர்றதுக்குள்ளே மார்னிங் கொஞ்சம் டயர்டானதுனால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஸ்கேன் பார்த்துட்டோமா, ரிப்போர்ட் வரட்டோன்னு டாக்டர் விக்ரம் கூப்பிட்டு பேசிட்டு தான் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும், சரிங்களா? ஆக்சுவலி நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் ஸ்கேன் பார்க்கணும். இன்னொன்று பேரண்ட்ஸ் 2 பேருமே பார்க்குற மாதிரி தான் நாங்கள் ஸ்கேன் பார்க்கணும். உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டு வச்சு தான் நான் ஸ்கேன் பார்த்துருக்கணும். ஆனால் இது எமர்ஜென்சி கேஸ்னு விக்ரம் சொன்னதுனால நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்க. நான் ஸ்கேன் பார்த்து முடிச்சிட்டேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்கேன் பார்க்கும்போது உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டு வச்சு பார்க்குறேன், சரிங்களா? ஏன்னா அவருமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக அங்கே மெடிக்கல் ரூமில் இருந்தார். அதனால் அவரையும் கூப்பிட முடியல. அவருக்கு பரவாயில்லையா டாக்டர்? இப்போ என்னதாம்மா பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்கீங்கம்மா. ரொம்ப எமோஷனல் ஆகிடுறீங்க எதுக்காக இருந்தாலுமே. அதுதான் உங்கள் எல்லாரோட பிரச்சனையே. டாக்டர், ஸ்கேன் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா. இருங்க, உங்கள் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்துட்டாரான்னு கேட்குறேன். வந்துட்டாருன்னா சேர்த்தே பேசிடலாம், சரிங்களா? என்ன டாக்டர், ரிப்போர்ட் வந்துருச்சா? பார்த்துட்டிங்களா? இல்லை விக்ரம், ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஸ்கேன்லாம் நான் பார்த்துட்டேன். அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க. இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. நீங்கள் தானே இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் கேஸை? ஆமாம் டாக்டர். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்கேன் நீங்கள் பார்த்தீங்களா இது வரைக்கும்? இதுக்கு முன்னாடி வேறு டாக்டர் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க வெளியிலே. நம்ம ஹாஸ்பிட்டலில் எதுவும் ஸ்கேன் எடுக்கல. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேஸ் விக்ரம். என்னாச்சு? இதுக்கு தான் தெரியுமே, ஒரு சில ப்ரெக்னன்சி வந்து நம்மளுக்கு 4th மந்த்துக்கு அப்புறம் நிறையா ட்விஸ்ட் வைக்கும். அந்த மாதிரி கேஸ் தான் இது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ரிப்போர்ட் வரட்டும், நீங்களே பாருங்களேன். ஸ்கேன் பார்த்தப்ப எனக்குமே ஷாக் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ அவங்க பார்க்குற ரிப்போர்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. டாக்டர், ரிப்போர்ட் வந்துருச்சு, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. கொடுங்க ரிப்போர்ட்டை. டாக்டர், ஏதோ பிரச்சனையா? சொல்லவே மாட்டீங்க. இருமா, பார்த்துட்டு பேசலான்னு. எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் போங்க. ஓகே டாக்டர். என்ன டாக்டர் இது? எஸ் விக்ரம், ட்வின்ஸ். உண்மையாவா டாக்டர்? கிளியர் ஸ்கேன் பார்த்துட்டேன். நீங்கள் என்டி ஸ்கேன் எடுத்திருந்தீங்கன்னா அப்போவே தெரிய வந்திருக்கும். இவங்க என்டி ஸ்கேன் எடுக்கல, அனாமலை ஸ்கேன் எடுக்கல. ஸோ இப்போ தான் நம்ம எடுத்துருக்கமே டோட்டலாக க்ரோத் ஸ்கேனுன்றபடி. அதனால் ஒரு சில கேசஸ் 4th மந்த்துக்கு அப்புறம் தெரிய சான்சஸ் இருக்குது. அப்படி தான் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஷாக்காக இருக்கு டாக்டர். எஸ் விக்ரம், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சில கேசஸ் மாற்றி மாற்றி கூட நம்மளுக்கு தெரிய வரும் இல்லைங்களா அடுத்தடுத்த ஸ்கேனில். ஸோ பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கள பார்த்து தான் வச்சுக்கணும். ஓகே டாக்டர். உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் டாக்டர். நான் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு பண்ணுறேன், சரிங்களா? இல்லை டாக்டர், இந்த கேஸ் நான் தான் பார்த்துட்ருக்கேன். சரி, ஸ்கேன் எல்லாம் எடுக்கணுன்றதுனால தான் நான் உங்களோட ஹெல்ப்பு கேட்டேன். நான் பார்த்துக்கிறேன். மற்றபடி வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உங்களை கூப்பிட்றேன், சரிங்களா? ஓகே விக்ரம், ஐம் லிவ் இட். நாங்கள் பேசுறதுலேருந்து உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு ரெட்டை குழந்தைமா. ஒரு சில கேஸ் இப்படி தான் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அப்படி தான் இப்போ உனக்கும் தெரிய வந்துருக்கு, சரியா? ஆனால் ஹெல்த் வைஸ் ரொம்பவே வீக்காக இருக்க. நல்லா சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல தூக்கம் தேவை, எல்லாமே வேணும், சரியா? பார்த்துருந்துக்கோ. முக்கியமாக மனசில் தைரியம் வேணும், சரியா? சரிங்க டாக்டர். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா விக்ரம் கிட்டே கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். இவ்வளோ நாள் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க. ஆனால் தர்மாவோட லவர் நீங்களாக தான் இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப துடிச்சிட்டாமா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவனை இதுக்கப்புறம் தண்டிக்க வேணான்னு இத்தனை நாள் நான் ரிப்போர்ட்டை கூட சரியாமல் பார்க்காம இருந்திருக்கேன். அவன் பேர் தான் அப்பான்னு கொடுத்துருக்கல்லம்மா. அது வந்து டாக்டர், இதுக்கப்புறம் நீ என் அண்ணனே கூப்பிடலாம். உனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் நீ ஷேர் பண்ணியிருப்பியோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன நீ ஒரு டாக்டராக நினைக்க வேணாம், சரியா? நீ என் தங்கச்சி. இதுக்கப்புறம் யாருமே இல்லைன்றலாம் நீ ஃபீல் பண்ண வேணாம். அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவன் உன்னை எப்படி லவ் பண்ணான்றதை கேட்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ அவன் கூட நீ இல்லைன்றது மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாமா. அவனுக்கு இதுக்கப்புறம் மருந்துனா அது நீயா மட்டும்தான் இருப்ப. இப்போ டாக்டர் சொன்னாங்க பார்த்தியா, இந்த குழந்தைங்க அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவன் இன்னுமே சந்தோஷமாக இருக்க போகிறான். இந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு விஷயம் தெரியிறப்ப அவன் உன் கூட இருக்கான்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது, சரியா? சரி, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேறு போட்டிருந்தாங்க, நீங்கள் மயக்கமாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அவங்ககிட்ட ரிப்போர்ட்டை பற்றி பேசிவிட்டு உன்னை பார்க்க வர சொல்கிறேன், சரியா? சரிங்க டாக்டர். இப்போ தானே சொன்னேன் நான் யாருன்னு. சரிங்க அண்ணா. ஹாப்பியாக இருக்கணும்னா இனிமேல். கண்டிப்பாக அண்ணா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன குறை சொல்லுங்கள், அவங்களும் என்கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. சரி, இன்னுமே நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. நான் போய் ஃபஸ்ட்டு தர்மா கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறேன், சரியா? ஏய், என்னாச்சுடா கூட்டு நீ மாட்டு நின்றுட்டுருக்க? உங்க 2 பேர்த்தையும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். என்னாச்சுடா, பயப்படுற மாதிரி ஏதாவது? எதுவாக இருந்தாலும் சொல்லுடா, மறைக்காத. டேய், ஆமாம், எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது அதை ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லு. டேய், இப்போ எதுக்குடா அதை கேட்குற? சார்மதி நல்லா இருக்கால, என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லு. சரி, உன் கையில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சா? பாக்கெட் உள்ள கூல கை விட்ருக்கேன். சும்மா சின்ன பேண்டேஜ் தான்டா, வலிக்கல. நீ ஃபஸ்ட்டு பேச வந்ததை பேசுகிற, ஏன்டா நீ மாட்டு பேசிகிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கே தெரியாமல் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லு.
டேய் ஏன்டா டேய் ராம் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? என்னாச்சுடா? ஏய் இரு ஒரு நிமிஷம். எங்கள் சிஸ்டர் வேறு கூட வந்திருந்தாங்க. அவங்க வேற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுறானே. யாருடா? அவங்களா? அவங்க தான் சார்மசி சிஸ்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. கேட்டிருப்பிய நம்ம காமெடி ஆக்டர் இசை. ஏய் ஆமாண்டா, அவங்கள பார்க்கணும். வர சொல்ல வந்துட்டாங்களே. வந்துட்டாங்கன்ற ஆளை காணோம். டாக்டர் ப்ரோ, பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும். நான் குட்டியாக இருக்கேன். எனக்குன்னு நான் காஸ்டியூம்லாம் அட்மினில் கொடுக்க ஆரம்பிக்கல. எனக்குன்னு ஒரு ஹீரோ காமிக்கும்போது நானும் உங்களை மாதிரி கலர் கலராக சொக்கா போட்டு சுற்றுவேன். சரியா? இஸ் இட்? உங்களுக்கும் கேரக்டர் உண்டா? ஒய், காமெடி ஆக்டருக்குலாம் கல்யாணம் ஆகாதானே? இது என்ன கதையாக இருக்கே? விட்டா அட்மினில் கதை ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தாலும் வேணான்றீங்க போல் இருக்கே. ஏன் அட்மினே எனக்கு பேர் உண்டா இல்லையா? ஆனால் தர்மா லவ் ஸ்டோரியில் அதிகமாக ப்ளே பண்ணதான் நீங்கள் தான் சிஸ்டர். ஏன் அப்படி? நான் உங்களோட தீவிர ஃபேன் அவன் லவ் ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம். இஸ் இட்? எஸ் சிஸ்டர், சூப்பர்ண்ணே. உங்கள் மாதிரிலாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்க்கவே முடியாது. நீங்கள் தான் சாருமதியை உங்க கூட சேர்றதுக்கே காரணமாக இருந்திருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னு நானே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பரவாயில்ல, உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். விடுங்க ப்ரோ, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர். நீங்கள் அவங்க கூட அவ்வளோ ஒத்துழைப்பாக இருந்ததும் இது வரைக்கும் நீங்களும் தாராளமாக அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறது எல்லாமே ப்ரௌட் மூமெண்ட் தான். சூப்பர்ல, என்னை ரொம்ப புகழ்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோன்னு. சிஸ்டர். ஐயோ, ராம் பிரதர் வேறு கோச்சிப்பார். ராம் பிரதர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன? ஓகே சரி வாங்க, ரிப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களாமே. வாங்க ரிப்போர்ட்டை பற்றி பேசுவோமா? எஸ் ப்ரோ, ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எப்படி இருக்கா சாரு? கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? கழுத்து வலிக்குது. இதெல்லாம் ஓவர்ண்ணா. வந்துட்டேன், இப்போ சொல்லுங்கள், என்னாச்சு ரிப்போர்ட்டு? மச்சான், நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்டேன். உனக்கே தெரியாமல் இந்த இன்சிடென்ட் உனக்கு எப்படி நடந்துச்சு? அதுக்கு நீ ஆன்சர் சொன்னால் தான் ரிப்போர்ட் என்னன்னு சொல்ல முடியும். சரியான கேள்விண்ணா. இதை நானுமே தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். இருங்க கேட்டு வருவோம். டேய் உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா? எப்படியோ நடந்துச்சு, விடுங்களாடா. அதான் என் குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு. மச்சான் சொல்லு, தெரிஞ்சுக்கணும். ஏய் அது நான் ஏதோ மயக்கத்தில் இருந்திருக்கேன்டா. ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது எவனோ ஒருத்தன் பார்த்து விட்ட வேலை அது. வர வழியில் மயக்கமாயிட்டு இருக்கேன். என்னை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு எதுவுமே தெரியாதப்ப எல்லாம் நடந்துருச்சு. இது தெளிகிறப்ப நான் அவள் கூட இருந்திருக்கணும். தெளியறதுக்குள்ளே மாரிமுத்தண்ணா ரொம்ப அக்கறையில் வந்து என்னை கூட்டு போகிறேன்னு நினச்சி கூட்டு போயிட்டாரு. அவர் கூட்டு போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை. போதுமா? 6 மந்த் கன்சீவாக இருக்கா. எப்படி 6 செகண்டில் ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டான் பார்த்தியா? நினைக்கிறேன் நம்ம ஹிட்லரு. ப்ரோ, இதுக்கிட்ட பேசி ஒன்றாவும் பார்த்தல. நீங்கள் ரிப்போர்ட்டை சொல்லுங்கள். ரிப்போர்ட்டை சொல்கிறது என்ன? எடுத்துகிட்டே வந்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் தான் பார்ப்பேன். கொடுங்கண்ணா. அப்படியே இருக்கட்டும், பாருங்கள். ஐயோ, இதில் என்ன 2 பிள்ளை படுத்திருக்கு? ஆமாம் சிஸ்டர், அதான் எங்கள் ட்விஸ்ட்டு. ட்வின்ஸு. என்னடா சொல்கிற? ட்வின்ஸா? ஆமாம் மச்சான். ஏய் ட்வின்ஸாடா? உண்மையா? ஒன்றும் தெரியாது. நீ எப்படிப்பட்ட வேலையை பார்த்து விட்ருக்கான் பார்த்தியா ஹிட்லரு? ஐயோ, தலை சுற்றுது. மச்சான், ஒன்றுமே தெரியாத மாதிரி மூச்சு வச்சிருக்கேடா இன்னும். எப்பட்றா? உண்மையாவாடா? எப்பட்றா? அதை நீ தான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? மச்சான் இவ்வளோ நாள் செக்கப் வந்தாங்களே, அப்போல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கல அது ட்வின்ஸுன்னு? இல்லை மச்சான், ஒரு சில கேஸ் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் ட்வின்ஸ்ன்றதே. அந்த மாதிரியான ஸ்கேன் தான். அவங்க 4th மந்த் என்டி ஸ்கேன் எடுக்கல, 5th மந்த் அவங்க நம்மளே ஸ்கேன் எடுக்கல. இப்போ க்ரோத் ஸ்கேன் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்குமே ஷாக்காக இருக்குது. ஏய் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ட்வின்ஸ் தானா? 100% ஷுவர் மச்சான், ட்வின்ஸ் தான். நீ ஏன்டா திருப்பி என்ன பார்க்குற? ஏன் மச்சான் எப்பட்றா? தெரியலையேடா. அப்போ நீ மாமா ஆயிட்டியா? ஆமாண்டா, நான் மாமா ஆயிட்டேன் பார்த்தியா? ஐயோ, என்ன ஷாக்லேருந்தே வரல. அதுக்குள்ளே உனக்கு முறை சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டானுங்களே. இன்னும் என்னென்னு நான் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியலையே. என் சிஸ்டர், நம்ம எவ்வளோ ஷாக்கான நியூஸை சொல்லிட்டு இருக்கோம். அவனுங்க மாமா மச்சான் உறவை இப்போ தான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவனுங்க குடும்பமே இப்படி தான் பிரதர். ஐயோ மச்சான் சூப்பர்ல. ஆமாம், இவன் இமயமலையில் ஏறி சாதனை படிச்சிட்டான். இவன் அவனை சூப்பருங்கிறான். ஐயோ யோ ஹிட்லரு, என்னையா இதெல்லாம்? ஃபஸ்ட்டு பிள்ளையே இல்லைன்னு, அப்புறம் நீ தான் அப்பண்ண, இப்போ ரெட்டை பிள்ளைங்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யார் தடுத்தாலும் கொடுத்தே தீருவார் சிஸ்டர். ஸ்டெல்லாக்கெலாம் பேசுகிறானே. ஐயோ ப்ரோ, நீ இப்போ எதுக்கு அவன் வாய் பார்த்துட்டு இருக்க? இல்லை ஊமையாட்டமே இருந்து இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கானே, அதை நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஊமையாக இருந்து அவன் வேலை பார்த்ததை யோசிச்சுட்டு இருக்கியா, இல்லை நீ எப்படி வேலை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? சிஸ்டர் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உனக்கு காங்கிரட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா, நீங்கள் சொல்லி முடிச்சதெல்லாம் போதும். பாவம், அங்கே ஒரு டாக்டர் பார்த்தியா? பாவம் அப்புறம் நீ போல் நின்றுட்டு இருக்காரு. ஆமாம் சிஸ்டர், நான் தான் ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரல தெரியுமா? அடுத்தடுத்து எவ்வளோ ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க இவனுங்க. டாக்டர், நான் உங்களை பிரதரை ஏற்றுக்கிட்டதெல்லாம் கரெக்டு தான். நான் பிரதர்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் ஆளை இட்டு வந்து நிற்கிறான். உங்களுக்கு ஏதாவது ஆள் இருக்கா? இன்னும் இல்லை சிஸ்டர், தேடிட்டு இருக்கேன். தேடாதீங்கண்ணா, நம்ம 2 பேருமே காம்போவாக இருப்போம். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஆள் இருக்கக்கூடாதுண்ணா. ஆள் தான். அப்பயும் நீங்கள் தான் சிஸ்டர் காமெடி ஆக்டர். அப்பா நான் கிளம்புறேன்டா சாமி. சிஸ்டர் எங்கே போகிறீங்க? நான் போகிறேன், ஆளை விடுங்க என்ன. சாரு இப்போ எப்படா இருக்கா? நான் போய் பார்க்கலாமா? தாராளமாக போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்காங்க. ட்வின்ஸுன்றதுனால இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. நல்லா சாப்பிட்ணும். ஆல்ரெடி வீக்காக இருக்காங்க. நீ கூட இல்லைன்றதுனால இவ்வளோ நாள் ஓகே. இதுக்கப்புறம் நீ தான் கூட வச்சு பார்த்துக்கணும். உங்கள் மைண்ட் அளவுலேயும் ரெடி ஆகணும், ஹெல்த் வைஸ்லேயும் அவங்க ரெடி ஆகணும். நீ தான் பார்த்துக்கணுன்னா இதுக்கப்புறம் ட்வின்ஸ்னால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேர் வேணும்.
அதெல்லாம் மச்சான் சும்மாவே தூக்கிட்டு போயிடுவான். இப்போ சொல்லவா வேணும்? தரையிலே நடக்க விட மாட்டானே. ஆமாம், இதை உங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்ல போகிற? அதை சொல்லு முதல்ல. ஆமாண்டா, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல. எங்கள் அப்பா என்ன கேவலமாக நினைப்பார்ல. ஊரே ஒரு பிள்ளைய கேவலமாக பேசி முடிச்சிருச்சு. இப்போ உங்கள் அப்பா உன்னை கேவலமாக பேசுறதுல தான் உனக்கு வரப்போதா? ஏய் சி, நான் அதுக்கெலாம் ஒன்றும் யோசிக்கல. சாருவை நான் நல்லபடியாக வீட்டுக்குள்ளே விட்டு போகணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. நான் காலையில் அவகிட்ட பேசும்போதே கிளியராக சொல்லிட்டேன்டா, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும், வீட்டுக்கு தான் வரணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவள் அதை பேசும்போது தான் மயக்கம் வந்து விழுந்துட்டா. அவள் அதுக்கு இப்போ அதை பற்றி பேசாதீங்க, நான் வீட்டுக்கெலாம் வரல, என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறா. ஏய், இவ்வளோ நாள் உனக்கு பழசு மறந்துருச்சு. உனக்கு ஞாபகம் படுத்துற மாதிரி சொன்னால் அதிர்ச்சியான விஷயங்கள் சொன்னால் பிரச்சனை ஆகிடும் தான் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் நீ யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் உங்க கூட வீட்டுக்கு வர பயப்படுறாங்க? அதான் தெரியலடா. இதையும் மீறி யாரோ அவளை மிரட்டியிருக்காங்க. அதுதான் யாருன்னு எனக்கு புரியல. ஆனால் இதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு இருக்கிறதா இல்லைடா, வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும். இன்றைக்கி போயிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு என்னென்னு முடிவெடுக்கிறேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பண்ணு மச்சான். அப்போ தான் ஜோடியாக கல்யாணத்துக்கு வரலான்னு. அதுவும் உண்மைதான்டா. அவன் கல்யாணத்துக்கு நீ அவங்கள உரிமையாக கூட்டிட்டு போகணும். யாரோ ஒருத்தவங்கள மாதிரி கூட்டிட்டு போகக்கூடாதுல்ல, ரிலேட்டிவ் வேறு. ஆமாண்டா, அப்பா அம்மா கிட்ட போய் இன்றைக்கே நான் பேசுகிறேன். பாத்தியா மச்சான், கடைசியில் 2 புள்ள வைக்க போகிறான். ஆமாண்டா, அதை கேட்கும்போது இன்னுமே சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் அவங்க ஏதோ மறைக்கிறாங்கடா, அதை மட்டும் நீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுன்னு. அவங்க மூஞ்சில் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆமாம், அது எனக்குமே நல்லா தெரியுது. ஆனால் என்னத்தை மறைக்கிறான்னு தான் எனக்கு புரியல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஏய், ஏன் பல்ல இழிச்சிட்டு படுத்திருக்க? நான் உன்ட்ட ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன். இந்த இன்சிடென்ட் எப்படி நீ இப்படி நடக்க விட்ட? எப்படியோ நடந்துச்சு. அது எப்படியோ நடக்கும்? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தேன் தெரியுமா? என் சாரு எப்படிலான்ட்டு எப்படி இப்படி பண்ண? தானாக நடந்துருச்சு, அதை பற்றி கேட்காதடி. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. சரி, இப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ ஹிட்லர் கூட போகலாம்ல இசை. அதை பற்றி மட்டும் பேசாத இசை. ஏண்டி, அதை பற்றி பேசாதனா எப்படிடி பேசாமல் இருக்க முடியும்? அதான் அவருக்கெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவருக்கு ஞாபகம் வரலன்னு நீ எல்லாத்தையும் மறைச்ச. அதான் இப்போ ஞாபகம் வந்துருச்சுல்ல. இப்போ அவர் கூட போகிறதுக்கு உனக்கு என்ன? யார் உன்னை என்ன சொன்னா? என்கிட்டயாச்சும் சொல்லு சாரு. இசை, எதுவுமே யாரும் சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் அவர் கூட போகலான்னு. அதை தான் நானும் கேட்குறேன். இனிமேல் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? இந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா 2 பேரோட அரவணைப்பு வேணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. அப்போ அந்த மாதிரி இருக்கணும்ல. நான் தான் ஆஃபீஸ் வரேன்ல, அப்போ அவரை பார்த்துப்பேன். வைத்தியக்காரியாடி நீ? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். அது ஏன் உனக்கு தோண மாட்டுது? எனக்கு அப்படி எதுவும் ஆசை இல்லை. ஓ, புள்ள பெற்றுப்பீங்க, தாலி கட்டிக்க மாட்டீங்க, அப்படி தானே? இசை, மூஞ்செல்லாம் உடச்சிருவோம் பார்த்துக்க. அது ஒரு ரெட்டை பிள்ளையா? எப்படிடி? சிரிக்காதடி, என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல தெரியுமா? யோ ஹிட்லரே, நீ பார்க்குற பார்வையிலேருந்தே தெரியுது. இதுக்கு முன்னாடியாச்சும் கையில் உந்துருவேன்னுவ, இப்போ உன் புள்ள மேலே உந்துருவேன்னுவ. நான் போயிட்டு வரேன். நீ இங்கே பணம் ஓட்டு. இதுக்கப்புறம் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, சரியா? ஆமாம், இதுக்கப்புறம் நீ இருக்கன்னு சொல்ல முடியாது, சரியா? ஏன் அப்படி? எதுக்கு? நான் இருக்கேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறியே, ஏன்? ஆமாம், இதுக்கு முன்னாடி எம்டிஆர் கிரவுண்டாக இருந்துச்சு. இப்போ தான் பட்டா போட்டோம்ல. நீ பட்டா மட்டுமா போட்டிருக்க? கொட்டாவே போட்டுட்டேன். ஐயோ கடவுளே, நான் போயிட்டு வரட்டுமா? என்ன போகலையா நீங்கள்? போதும், அங்கே பார்த்து பல்ல கட்டுனேன், இந்த பக்கம் பல்ல கட்டினது போதும். மூவால் வந்தாச்சு. போடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஐயோ, ஒரு மாதிரியா இருக்காமே, ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி சொல்லி 2 பேரும் வேற மாதிரி ஆக்கிட்டீங்க தெரியுமா? சிஸ்டர், ரொம்ப புகழாதீங்கண்ணே. ஆமாம், இவர் அப்படி புகழ்ந்துட்டாலும் உன்னோட சாதனையை நீ வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் எழுதி வச்சுட்டு உட்காந்து பாரு. வரப்போகிற சந்ததியினர் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்கிற மாதிரி செய்யலாம், ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டேஷன் பக்கம் போக முடியாது ஒரு 10-15 நாளைக்கு. ஏன் அப்படி? ஆமாம், என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணலன்றதுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது இதுக்கப்புறம் என்ன பிளான்? ஆஃபீஸ்க்கு வந்து ஃபுல் டைம் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறது தான். ஓ அப்படி. சரி, அப்போ முடிவு பண்ணிட்டேன். நான் போயிட்டு வரேண்ணே. சிஸ்டர், ஏன் போகிறீங்க? சொல்லிட்டே, நாளைக்கு 3 நேரம் கழுத்து இருக்க போகிறேன். நான் கொஞ்ச நேரம் தப்பிச்சு போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. சரியா, நான் போயிட்டு வரேன். உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகலையா? ஐயோ, ஃப்ரெண்டுன்ற போஸ்டிங்கை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அது உன் தாங்கும், சரியா? சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம போயிடுவோம். ஹோய். என்ன கை எப்படி இருக்கு உங்களுக்கு? அது சும்மா சின்ன காயம்தான், பேண்டேஜ் போட்டாங்க, சரியாயிடுச்சு. போய் சொல்கிறீங்க. சீரியஸாக தங்கம், சரியாயிடுச்சு பத்தியா? ம் தங்கம், 2 குழந்தையா? ம் சரிம்மா. எனக்கும் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்களே. எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் வரும்போது, ஸ்கேன் எடுக்கும்போதும் சரி, ரிப்போர்ட் வாங்கும்போதும் சரி, எத்தனை தடவை உங்களை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் தங்கம் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம்ல நான் இல்லாமல். அதெல்லாம் இல்லை, மொத்தமாக சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு டபுள் சந்தோஷமாக கொடுத்துட்டாரே. ஆனால் தங்கம், மாமாவுக்கு என்னன்னே தெரியாமல் இப்படிலாம் நடந்துருச்சு பத்தியா? அதுக்கு என்ன போலீஸு வாய் ஓவர் ஆகிட்டுருக்கு? என்ன தங்கம் இப்படி சொல்லிட்ட? ஆமாம், உன் பசங்க 2 பேர் வந்து உன்னை அடிக்க போகிறாங்க பாரு.
அது என்ன பசங்கன்ற 2 பொம்பளை பிள்ளை வர போகிறாளுங்க பாரு உனக்கு போட்டியா அப்பா மேலே பாசமாக இருக்கிறதுக்கு. பார்க்கலாம், 2 பையன் தான் வரப்போகிறான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இல்லை பொண்ணு தான் வருவாங்க பாரு. பார்ப்போம். சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஏய் இப்போ நான் அதை பற்றி கேட்டால் மட்டும் ஏன் சோகமாயிடுறா? இல்லைங்க, இப்போ வேணாமே. அதெல்லாம் முடியாது. நான் போய் இன்றைக்கி அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசுகிறேன். நாளைக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது? நீ ஏதோ திங்க் பண்ணுற, உன் பிரச்சனை என்னன்னு நான் சால்வ் பண்ண பார்க்குறேன். சரியா? அது வரைக்கும் தான் நான் டைம் கேட்டுட்ருக்கேன். பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் வர யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லை, நம்ம பொறுமையாக முடிவெடுக்கலாமே. ஏண்டி பொறுமையாக முடிவெடுக்கிற அளவுக்கு உள்ளவங்க குழந்தைங்க சும்மா இருக்க போது? ஏற்கனவே வயிறு இவ்வளோ பெருசாயாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணல அப்படின்னா பசங்க பிறந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடும். ஏன் தங்கம், அந்த நிலைமைக்கு நம்ம போனோமா என்ன? தங்கம் பாரு, ஏன் இப்போ நீ உண்மையாக இருக்க? உன்னை தான் தங்கம் கேட்குறேன், ஏன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டா? ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, கண்டுபிடிக்கிறேன்னா